நெய் இவ்வளோ போட்டுட்டேன். ஏலக்காய் ஒன்று பொரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ரவையை போட்டு வறுத்துடுறேன். இதில் நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். இதில் நான் தண்ணி வச்சுருக்கேன். வறுத்துனோடனே இந்த தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி குத்திப்பேன். கரெக்டாக இருக்கும். இது வறுக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிச்சுடும். நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணச்சு நெய் கம்மியாகும், அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வறுத்துட்டு இந்த தண்ணி எடுத்து இப்போ இதில் குத்துப்பேன். ஜஸ்ட் ரவைலாம் வறுபட்டு இருக்கிறதால அது சீக்கிரம் ஆயிடும். வேற ஒட்டாது, கட்டி தட்டாது, எதுவும் ஆகாது. அது நல்லா ஆயிட்டா வீட்டுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு தண்ணி சேர்ந்து அது வெந்துடுத்து. இந்த சமயத்துக்கு சர்க்கரையை போட்டு கலந்தா கேசரி ரெடி. இதுல 1-2 கட்டி இருந்த மாதிரி இருக்கும், ஆனா அதுவே கரைஞ்சிடும். அது மூடியும் வைக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி வேணும்னா இது கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம். ஆனால் இதுவே இறுகிடும். நல்லா இருக்கும். அது ஈக்குவல் குவான்டிட்டி ரவை அண்டு சுகர். இந்த சர்க்கரை ஒன்றா சேர்ந்தா நிறுத்திடலாம். அதுதான் பதம். அவ்வளோதான். ஸ்டவ் நிறுத்தினா இந்த சூட்லேயே சரியாயிடும். பிரசாதத்துக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணக்கூடாது. வறுத்த முந்திரி திராட்சையில் கார்னிஷ் பண்ணலாம்.